ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக சாரீஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு, கோயில் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த சாரீஸ் எல்லாமே காமிச்சிட்டு அது தச்சு முடித்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தைக்க தைக்க வீடியோ போடணும் அப்படின்ட்டு ஆசை தான். சுத்தமாக டைம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பாருங்க. அடுத்த நாளே மகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாப்பாடு ஒத்துக்காததுனால வயிறு வலி அந்த மாரி ஆகி காலையிலே கொஞ்சம் கை மருந்தெல்லாம் பார்த்து குடுப்போம் பாருங்க. திடீர்னு நமக்கு ஒரு பிரச்சனைனா, அந்த மாரி எல்லாமே பார்த்து எடுத்து குடுத்தேன். ஆனா சரியாகல. அதுக்கப்புறமா ஆட்டோலாம் பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுட்டு, மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கிட்டு, பிறகு அன்னைக்கு ஃபுல்லாவே அவள கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா, அந்த சாப்பாடு விஷயம் பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லாருமே சாப்பிட்டுருந்தோம். ஆனா, எனக்கும் அது ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்குமே கொஞ்சம் வயிறு வலி அந்த மாரி ஆயிட்டு, 2 நாள் கழிச்சு எனக்கும் நல்ல ஒரு வயித்துப்போக்கு அந்த மாரி ஆயிட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி. அது இந்த ப்ளவுஸ் எல்லாம் நெறைய தைக்க வேண்டியது இருந்தது. எப்படிடா தச்சு குடுக்க போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு இதுதான் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த சாரீஸ் எல்லாமே எடுத்து காமிச்சிருந்தேன் பார்த்துடுங்க. ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 இருந்தது. ஒரு நீல கலர்ல. அதுக்கப்புறம் இந்த பிஸ்கட் கலரும், கிரீன் கலர் பார்டர் இருக்கு பாருங்க. அது நம்மட்ட ஒரு 6 சாரீ இருந்தது. இது எல்லாமே தைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிருந்தது. அது போக இன்னொரு கோவில் கொடைக்குள்ள துணிகள் எல்லாமே இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன்ல இதெல்லாம். இது எல்லாமே தைக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சிருந்தத கடைசில ரொம்பவே கொஞ்சம் லேட்டா தான் நான் தச்சு குடுக்குற மாரி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஆர்வமா வேலை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஒரு சில பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். இது தவிர்க்க முடியாத ஒரு காரணங்கள் தான். என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த வெயில் டைம் கொஞ்சம் அதிகமா இருந்தது பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. நாங்க என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு கோவில் கொடையில உள்ள மட்டன் சோறு சாப்பிட்டுருந்தோம். அது சாப்பாடு ஏதோ சூடு மாதிரி ஒத்துடாம அந்த மாரி ஆயிட்டு. நெறையலாம் சாப்பிடல. கொஞ்சமா ஒரே ஒரு டைம் சாப்பிட்டது தான். இருந்தாலுமே இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அந்த சாப்பாடு கொஞ்சம் ஒத்துக்காம செமிக்காத மாரி அந்த மாரி ஆயிட்டு. கடைசியில ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு அப்படியே படுத்து 2, 3 நாள் அப்படி போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வயிறு வலியெல்லாம் இருந்தது பாருங்க. எந்திரிச்சு உட்காந்து துணி தைக்கவே முடியல. உட்காருவேன். அதுக்கப்புறம் பயங்கரமா முதுகு வலிக்கும். படுத்துக்குவேன். அப்படி இப்படிமாட்டு ஓரளவுக்கு சமாளிச்சு போயிட்டு, இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா தச்சு வெளியில அனுப்புன துணிகளும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வீடியோ எடுக்கல அப்படின்னாலும், கொஞ்சமா அந்த சாரீஸையும் வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவும் சின்ன சின்ன வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருப்பேன். எப்பவுமே ஒரு ஞாபகத்துக்கு எடுத்து வச்சுருப்பேன். திடீர்னு நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாரி நம்ம இப்போ இந்த க்ரீன் கலர் சாரீ காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு இந்த மாடல் தான் நான் தச்சிருந்தேன். இது அண்ணன் மகளுக்குள்ளது தான். அவ ரொம்ப சிம்பிளா தான் ப்ளவுஸ் எல்லாமே தச்சு கேட்பா. கிராண்டா நான் தான் ஏதாவது அது வைக்கிறேன், இதை வைக்கிறேன்னு சொல்லி வச்சு எடுத்து தச்சு குடுப்பேன். இப்போ பாருங்க, இந்த மாடல் தான் தச்சிருந்தேன். இது நம்ம அப்லோட் பண்ணல. இந்த மாடல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வீடியோ எடுத்துருக்கலாம். தைக்கிற வீடியோ சுத்தமா எடுக்கவே முடியல. அதனால தைச்சதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு சின்ன ஞாபகமா எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது இன்னுமே நிறைய ப்ளவுஸ் அப்பப்போ தச்சு தச்சு குடுத்துட்டோம் வெளியில. நம்ம என்னதான் படுத்து படுத்து இருந்தாலும், அந்த வேலைகள் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருந்தது. ஏன்னா, கண்டிப்பா குடுத்தாகணும் அப்படிங்கிறதுனால. இதுவே நம்மளோட வேலைகளா இருந்தா இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படியே போட்டு போட்டு அந்த வேலை கிடந்துட்டே தான் இருக்கும். இது மைனிக்கு அந்த சடங்கு வீட்ல எடுத்து குடுத்துருந்த சாரீ. அதுக்குள்ள ப்ளவுஸுமே கொஞ்சம் கிராண்டா ரெடி பண்ணி குடுத்தேன். ஏன்னா, இதுவரைக்கும் அவங்க அந்த நெக் எல்லாம் வித்தியாசமா கேட்டதே இல்ல. சரி, எல்லாருமே கொஞ்சம் மாடலா தச்சு போடும்போது, நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமா வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எண்ணம். அதனால கொஞ்சம் நெக்க நான் மாத்தி தச்சு குடுத்தேன். எப்போவுமே நம்ம ஃபேமிலிக்குள்ள யாருமே இந்த மாடல் தைங்க, அந்த மாடல் தைங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம விருப்பத்துக்கு எது தச்சு குடுத்தாலும் அவங்க அழகா கட்டிக்கிடுவாங்க. அவ்வளோதான் இருக்கும். இதுதான் தச்சிருந்தேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அது நாவல் பழ கலருக்கும், இந்த லைட் ப்ளூ கலர் இதுக்கும் காப்பர் கலர்ல நம்ம லேஸ் வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம சிம்பிளாவும் இருக்கணும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் தச்சு கொடுக்கலாம். வெளியில் கொஞ்சம் பெரிய சைஸில் லேஸோ, கழுத்தை ஒட்டினாலும் ஒரு குட்டி லேஸ் வச்சுருந்தேன். 1/4 இன்ச்சோட ரொம்ப சின்ன லேஸ் தான். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த வேலைகள் முடிஞ்சது. அடுத்தது இன்னும் கோயில் கொடைக்குள்ளது. இப்போது நம்ம கோயில் கொடைக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்னொரு கோயில் கொடை வந்தது. அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க வேண்டியது இருந்தது. அந்த வேலைக்குமே போயிட்டு இருந்தது.
இப்போ வந்து ஒரு க்ரீன் கலர் சாரீ இருக்குது காமிக்கிறேன் பாருங்க. இந்த சாரீக்கும் நான் வந்து கொஞ்சம் மாடல் வந்து தச்சிருந்தேன். ரொம்பலாம் சொல்ற மாதிரியெல்லாம் இருக்காது மாடல் எல்லாமே. எப்பவுமே நம்ம நார்மலா தச்சக்கூடியது தான். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரி வீடியோல எடுத்து காமிச்சோம் அப்டின்னா, பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் பழைய மாடலா இருந்தாலுமே பரவால்ல அப்படின்ட்டு சொல்லி அப்லோட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து தான் வச்சிருக்கேன். ஆனா நான் இன்னும் இது எடிட் பண்ணவே இல்ல. சேனல்ல அப்லோட் பண்ணவும் இல்ல. டெய்லரிங் சேனல்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 1, 2 வீடியோக்கள் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நெறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சது இருக்குது. கொஞ்சம் நெருக்கடியாக போயிட்டு இருந்ததுனால, நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கும் டைமும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த கோவில் கொடை வந்து எங்க தெருவுலயே எனக்கு எங்க வீட்டுக்கு 4 வீடு தள்ளி தான் இருந்தது. அங்க நடந்துட்டு இருந்ததுனால பயங்கரமான பாட்டு சவுண்டு. ஒரு 4, 5 நாள் நடந்ததுனால எனக்கு வந்து அது பேசுறதுக்கே டைம் கிடைக்கல. அப்படி பேசுறதா இருந்தாலும் நைட்டு தான் பேசணும். அப்போ நைட்டும் வந்து கொஞ்சம் வில்லு பாட்டு சவுண்டு, மேள சத்தம் அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும். அப்போ நமக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். அதனால அந்த வீடியோஸ் எல்லாம் அப்படி இப்படியே எடுத்து வச்சுட்டு எடிட் பண்ணாம விட்டுட்டேன். சரி நம்மளுக்கும் கொஞ்சம் உடம்புக்கு டல்லா இருக்கு. போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு. அப்போ அந்த கோவில் கொடைக்குள்ள ப்ளவுஸ் எல்லாம் தச்சு குடுத்து, கோவில் கொடை நல்லபடியா முடிஞ்சதுன்னு வைங்க. அடுத்தது வந்து நம்ம கோவில் கொடைக்குள்ளது ப்ளவுஸ் எல்லாம் எடுக்கணும். இப்போ இந்த க்ரீன் கலர் சாரீ ஒரு 5, 6 சாரீ நம்மட்ட இருந்தது. எல்லாத்தையும் ப்ளவுஸ தனியா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, சாரிய ஓரம் அடிச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சாரீல வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாடல் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு மாடல் பார்த்தீங்கன்னா. என்னாச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஆரி லேஸ் வந்து கொஞ்சம் கிராண்டா இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. அந்த லேஸில வாங்கி நம்ம வந்து இந்த ப்ளவுஸ்லாம் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. சரி அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஒரே மாதிரி கிடைக்கல. லேஸுமே வந்து செட் ஆகல ஒரு கடையில பார்க்குற இடத்துல. அப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணி இன்னொரு இடத்துலருந்து வாங்கிட்டு வந்து தைக்கிற மாதிரி இருந்தது. அதனால இத என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு, அ மொத்தமா முடிக்காம அப்படி இப்படி இப்படியே எடுத்து வச்சிருந்தேன். நெக் வந்து அந்த லேஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நெக்கெல்லாம் முடிச்சு, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு போதும் போதும் அப்படின்ட்டு ஆயிட்டு. என்ன காரணம்னா, அந்த லேஸ் வந்து மிஷின்ல தைக்கவே முடியல. மிஷின்ல தைச்சாலே அதோட பசை வந்து அப்படியே ஊசியில வந்து அடைச்சிட்டு நூலெல்லாம் அத்து அத்து போகிற மாதிரி இருந்தது. பெரிய பாடா ஆயிப்போச்சு. ஆனா இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளேயும் நான் வந்து ஒத்தைக்கு இந்த வேலைகள வந்து பார்க்கல. இப்போ நான் வந்து காலையில எந்திரிச்சு ஒரு 5 மணி இருக்கும். சரி ஒரு ப்ளவுஸ் ஜாயின் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னுட்டு வந்து எடுத்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா, நைட்டு அப்படி அப்படியே போட்டுட்டு போய் படுத்தது. இருந்தாலும் இதெல்லாம் ஒதுக்கி தூத்து எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும். இந்த வேலை வந்து அதிகமா நான் தான் செய்வேன். ஏன்னா, அந்த மிஷின் பக்கத்தில கிடக்குது பாருங்க. இந்த துணிகள் வந்து எது தேவை இருக்கு, எது தேவையில்ல அப்படிங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும். நம்ம வந்து வேலை செய்கிறதுனால அதில் நம்ம தான் கவனமா செலுத்தணும். அதனால அந்த வேலைகள மட்டும் நான் கொஞ்சம் கவனிச்சுக்குவேன். மிச்ச வேலைகள் எல்லாமே பிள்ளைங்க பார்த்துடுவாங்க. இந்த நைட்டே கட் பண்ணி எடுத்து வச்ச துணிகள் எல்லாமே அப்படி அப்படியே கிடந்தது. அதுக்கப்புறமா ஒரு ப்ளவுஸை மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு, மறுபடியும் நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ பிள்ளைங்க வந்து இந்த ஆரி வந்து போட்டுட்ருக்காங்க. என் மகளுக்கு ஒரு சாரீ வந்து எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து அவள் கொஞ்சம் ஆரி போட்டு தைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா இருந்தது. முன்னாடியே இருந்தது. கொஞ்சம் டைம் இல்ல. ஆனா அவளுக்கு வந்து ஹாஸ்டல்ல எக்ஸாம் முடிஞ்சதுனால லீவ் குடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயமா ஆயிப்போச்சு. அதனால அவளும் வந்து மார்க் பண்ணி குடுத்தேன். ஆரி வந்து போட ஆரம்பிச்சுட்டா. இன்னொரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அது வந்து எங்க அக்கா மக வந்து சித்தி எனக்கு கொஞ்சம் பழகி குடுங்க அப்படின்னு சொல்லி ஆரி ஸ்டாண்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. அதுலயும் ஒரு லைனிங்க போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த நாட்டெல்லாம் போட சொல்லிக் குடுத்தா, அவங்க வந்து கொஞ்சம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. பரவால்ல. இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் அப்படி கப்புடி பிடிச்சுக்கிடியாங்க நம்ம எத சொல்லிக் குடுத்தாலும். நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் தான் ஆரி கிளாஸ்க்கு வந்து போனேன். எனக்கு கைவலி சுத்தமா போடவே வரையில. அப்படியே விட்டுட்டேன். அப்போ அந்த ஆரி ஸ்டாண்டு எல்லாமே இருந்தது. பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்டாண்டுல போட்டு அந்த நூல் வந்து எப்படி போடணும், முடிச்சு எப்படி போடணும் அது மட்டும் தான் சொல்லிக் குடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களே வந்து பழகிட்டாங்க. இப்போ வந்து நம்ம உலகமே நம்ம கையில இருக்குது. நம்ம ஃபோன்ல எத தட்டி பார்த்தாலும் வரப்போகுது. அதனால அவங்க வந்து அப்படியே ஃபோன்லேயே கொஞ்சம் கொஞ்சம் பழகி சூப்பரா ஆரி போட வந்து பழகிட்டாங்க. நெறைய தையல் இல்ல அப்படின்னாலும், அந்த ஓரளவுக்கு வரக்கூடிய தையல வச்சே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து அழகா ரெடி பண்ணலாம். அந்த மாரி தான் இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஏற்கனவே ஒரு 3, 4 ப்ளவுஸ் வந்து இந்த மாரி பிள்ளைங்க வந்து ஆரி போட்டிருக்காங்க. ரொம்ப நீட்டா தான் போடுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து சின்னவ வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கா. அவளுக்கும் டைம் கிடைக்காது.
பெரியவ வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிறதுனால, வர டைம்ல தான் இந்த மாரி ஏதாவது பார்க்க முடியும். அதனால அவள போட்டு தொல்ல பண்றதே இல்ல. சரி இருக்கட்டும் அப்டின்ட்டு விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 10 நாளைக்கு மேல லீவ் குடுத்துருக்கதுனால, அவ வந்து சரி என் ப்ளவுஸ போட்டுக்கிடுறேன் அப்டிங்கிறதுனால போட்டுட்ருக்கா. இப்ப இதுல பக்கத்துல இருக்கிறது பாருங்க இது. அக்கா மக வந்து போட்டு பழகிக்கிட்டு இருக்கா. பரவால்ல 2டே நாள்ல ஒரு நெக்குக்கு போடுற மாரி பழகிட்டாங்க. அதில கொஞ்சம் சந்தோஷம் தான். ஏன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க சீக்கிரமா கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கும். நம்மளால தெரிஞ்சத யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி அவளுக்கு வந்து ஆரியம் வந்து பழகி குடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மிஷின் சுத்தி எல்லா இடமும் நீட்டா கிளீன் பண்ணி எடுத்து, எல்லா இடத்துலயும் எல்லாமே அங்கங்க இருக்கிற மாரி எடுத்து வச்சாச்சு. இதில 2 பையில வந்து கட் பண்ண வேஸ்ட்டு துணி தான் இருக்கு. அத வந்து அப்படியே கொண்டு குப்பையில போடவே மாட்டேன் எப்பவுமே. அந்த துணிகள வந்து ஒரு பையில எடுத்து வச்சுட்டு, அது வந்து நம்ம அப்படியே ஒரு தீக்குச்சிய எடுத்து வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, எரிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் அங்கங்க பறந்துட்டு கிடக்காது. அந்த மாரி பார்த்துக்குவேன். அப்படி இல்லன்னா, யாராவது தலகாணி கேட்டாங்க அப்படின்னா, தலகாணி தச்சு குடுத்துருவேன். இந்த மாரி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து துணிகள் அதிகமா தைக்கிறதுனால, நெறைய வந்து வேஸ்ட்டு துணி சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அத வந்து யூஸ்ஃபுல்லா ஏதாவது பயன்படுத்திக்கிடணும் அவ்வளோதான். இப்போ இவ்வளவு நெருக்கடியிலயும் நம்ம எப்படி அவ்வளோ ப்ளவுஸும் தச்சு முடிச்சோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கதை இருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ அதே நான் சொல்றேன். கடைசில நான் அந்த ப்ளவுஸ் எப்படி முடிச்சேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். இப்போ மதியம் வந்து என் மகா என்ன பண்ணா அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு வீட்ல ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்ல. எனக்கு செஞ்சு குடுக்கக்கும் டைம் இல்ல. அப்போ வந்து பிள்ளைங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் கோதுமை மாவுல ஓமம், ஜீரகம், உப்பு அந்த மாரி கொஞ்சம் அந்த வத்தல் தூள் எல்லாம் போட்டு நல்லா தண்ணி தெளித்து பெசஞ்சு அதை வந்து சப்பாத்தி மாதிரி உருட்டி கட் பண்ணி பொரித்து சாப்பிட்டுட்டோம் கொஞ்ச நேரம். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கச்சு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்த போல் இருக்கும். வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா அது பிள்ளைங்களே ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா தான் நான் சாப்பிட்டுடுவேன். இல்லைன்னா நானுமே அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்து வேலை செஞ்சிட்ருப்பேன். ஏன்னா நம்ம போய் எந்திரிச்சு செய்கிறது அந்த டைமில் நடக்கவே நடக்காது. இப்போ ஓரளவுக்கு அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அரை குறையா தான் இருக்குது எல்லாம். இப்போ இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணணும். இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் சிம்பிளா மாடல் வைக்கிற மாரி ஒரு ஐடியா இருந்தது. கடைசியில எல்லாருக்குமே ஒரே மாரி மாடல் வைக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு சிம்பிளா முடிகிற மாரி தைச்சுக்கிட்டேன். ஏன்னா டைம் இல்ல. வேலையும் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஓடவே இல்ல. நான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் தச்சு தச்சு குடுத்துட்டே இருக்கேன். பிள்ளைங்க தான் அதில வந்து ஹூக் வைக்கிறது, ஸ்டோன் ஏதாவது வைக்கிறது, அப்புறம் இந்த பீட் வச்சு கோர்க்கிறது எல்லாமே மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளைங்க வந்து செஞ்சு குடுக்கல அப்படி இல்லன்னா ரொம்பவே கஷ்டம் தான் இந்த டைம்ல. ஆனா ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லா ப்ளவுஸுமே தச்சு நான் வெளில குடுத்தாச்சு. இப்ப பாருங்க இந்த ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளூ கலர் சாரி காமிச்சேன் இல்லையா? அதுக்கு இந்த மாரி தான் வந்து மாடல் தச்சிருக்கேன். இது வந்து தங்கச்சி ப்ளவுஸு, அதுக்கப்புறம் அக்கா 2 பேருக்கு தச்சது. அப்புறம் எனக்கு தச்சது. எனக்கு வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு கடைசில நம்மளுக்கு பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். இந்த சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்த பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு, அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ளூ கலரும், க்ரீன் கலரும் இதுக்குள்ள சேர்த்து அந்த மாரி வச்சுட்டேன். அது கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இல்ல. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு மட்டும் இப்படி நல்லா இல்லாம தச்சுட்டீங்களே!" அப்படின்னுட்டு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. வேற வழி இல்ல. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தச்சு போட்டாலும் பிரச்சனை இல்லம்மா. அவங்களுக்கு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அந்த சாரியோட கலருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு லேஸ் வந்து வச்சு தச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு காப்பர் லேஸ் வச்சு பார்த்தேன் அந்த அளவுக்கு செட் ஆகுன மாதிரி தெரியல. ஆனா இது தச்சதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து தச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கோவில் கொடைக்காக தச்சது தான். இது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளா அந்த முக்கு கழுத்துல நம்ம வந்து லேஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வைக்கிற மாரி வச்சு தச்சிருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. க்ரீன் கலர் சாரி, ரெட் கலர் ப்ளவுஸ். அப்போ க்ரீன் கலர்ல இந்த மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம அந்த ரெட் கலர் ப்ளவுஸுக்கு மேல லேஸ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகா இருந்தது. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் தச்சு குடுக்குறது பெரிய விஷயம் இல்ல. நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கல அப்படின்னாலும், இந்த மாரி அதிகமா துணிகள் வந்து தைக்கும்போது, நம்மளுக்கு வந்து ஞாபக மறதி வந்துரும். எந்தெந்த ப்ளவுஸ் எப்போ தச்சு குடுத்தோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆகிரும். அதனால நம்ம எப்பவுமே வந்து நெறைய துணிகள் வந்து தைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாரி சின்னதா ஒரு ஃபோட்டோவாவது எடுத்து வச்சுக்கிடுங்க. இது வந்து நான் டெய்லர்களுக்காக குடுக்குற டிப்ஸ் தான். இந்த மாரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, இந்தந்த ப்ளவுஸ் எல்லாம் இவங்களுக்கு தச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒன்னொன்னா தச்சு ஒரு அவசரத்துக்கு குடுத்துட்டுருப்போம் பாருங்க, அந்த டைம்ல கண்டிப்பா குழப்பம் வரதான் செய்யும். நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் பில்லெல்லாம் போட்டு குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா இல்ல உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து மிஸ் ஆயிட்டு, நான் வந்து ரேட்டு போடல
அப்படிலாம் 2வது நம்ம கேட்டோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு வந்து தப்பா தெரியும். அதனால எப்பவுமே இந்த மாரி டிப்ஸையும் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுவும் வந்து மாடல் எல்லாமே தச்சு குடுத்து முடிச்சாச்சு. இந்த ப்ளவுஸு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எங்க தங்கச்சிக்குள்ள ப்ளவுஸு தான். அந்த மிட்டாய் கலரும், கிளி பச்சை கலரும் அவ்வளோ அட்டகாசமா இருந்தது நேர்ல பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம டெய்லரிங் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனா இருந்தாலும் இது தைக்கும்போது நான் வந்து வீடியோஸ் எடுத்து வச்சேன். ஏன்னா, இது எப்படி பிசுறு தெரியாம நம்ம தைக்கிறது அப்படிங்கிற மாரி நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால இதையும் தச்சு எல்லா வேலைகளுமே முடிச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சு குடுத்தது, இந்த ஸ்டோன் வைக்கிறது, ஊக்கு வைக்கிறது எல்லாமே முடிச்சு குடுத்தது பிள்ளைங்க தான். அதுவும் இல்லாம கோவில் கொடைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தங்கச்சி வந்து வந்திருந்தா வெளியூர்ல இருந்து. அவ வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்ததுனால, அவளையும் போட்டு வேலை வாங்கியாச்சு. இந்த கிரீன் கலர் சாரி வந்து காமிச்சேன் பாருங்க. அதுக்கு வந்து ஒரு 5, 6 ப்ளவுஸ் வந்து தச்சாச்சு. தச்சதுக்கப்புறம் அந்த ஆரி லேஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு ப்ளவுஸுக்கு 1 1/2 மீட்டர் கணக்கு பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அது நம்ம ஊர்ல வந்து அதுக்கு மேட்சா கிடைக்கல. அதனால நாகர்கோயிலேருந்து ஒரு தங்கச்சிட்ட சொல்லி, அங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அப்புறம் தச்சு போட்டிருந்தது எல்லாமே ஒரே நாளையில நம்மளுக்கு வந்து அவ்வளோத்தையுமே முடிக்கணும். அப்புறம் என் மகா, சின்ன மகா, அதுக்கப்புறமா தங்கச்சி, இப்படி 3 பேரு 4 பேர் சேர்ந்து அந்த லேஸ் வந்து கையாலேயே நூல் போட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருந்தது. தச்சதுக்கப்புறம் பாருங்க, அது எப்படி மினுமினுன்னு இருக்குதுன்னு. இத பார்க்கும்போது அந்த கஷ்டம்லாம் எப்படியோ எங்கேயோ போயிரும். ஆனா கை தான் புண்ணாகி போச்சு. வேற வழியே இல்ல. மிஷின்ல அடிச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். மிஷின்ல அடிக்க முடியாதனால இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கு. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஃபுல்லாவே நூல்ல தான் இந்த நெக்கு, கை எல்லாமே இந்த மாரி தச்சு முடிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான். இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஒர்க்க எப்படி முடிச்சு குடுத்தோம் அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து. இது வந்து ஒரு 4, 5 நாளாக்கு மேல உள்ள வீடியோ. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தது எல்லாமே நான் இந்த வீடியோல குடுத்துருக்கேன். இனி அடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து கோவில் கொடை ஆரம்பமாகிறோம். அதுக்கப்புறம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்தோஷமா கோவில் கொடையும் கொண்டாடுவோம். உங்களுக்கு முடிஞ்சா வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.